முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மகளிர் தினத்தை முன்னிட்டு பல ஸ்கீம்ஸ் மகளிருக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான ஹைலைட்டான விஷயம் வந்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக டிவிகே தலைவர் என்னென்னா, பெண்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில், நம்ம வந்து ஒரு நம்பிக்கையாக இந்த அரசை வந்து திமுக அரசை வந்து தேர்ந்தெடுத்தோம், பட் அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து சரியாக பண்ணலை, டிஎம்கே ஃபெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு டிஎம்கே அப்படிங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணி வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கிற டைமில் ஒரு நெகட்டிவான ஒரு விமர்சனம் டிஎம்கே மேலே வர இந்த டைமில் சிஎம் அவர்களும் டெப்டி சிஎம் அவர்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பல ஸ்கீம்ஸ்களை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எங்கன்னா நேரு ஸ்டேடியமில் இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு மகளிர் தினம் அன்னைக்கு, மார்ச் 8 அன்னைக்கு. முக்கியமாக இந்த ஸ்கீம்ஸ் லிஸ்ட்டில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, மகளிருக்கான தங்கும் விடுதிகள், அதாவது தோழி விடுதிகள் அப்படிங்கிற விடுதிகள், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரைவேட் ஹாஸ்டல்ஸ், ஒரு விமன் ஹாஸ்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ அதை தான் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதோட பட்ஜெட் பார்த்தோம் அப்படின்னா 72 கோடி 72 crore செலவில் 700 படுக்கைகள் கொண்ட தோழி விடுதிகள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா முக்கியமான ஒரு 9 நகரங்கள். காஞ்சிபுரம், எந்தெந்த நகரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காஞ்சிபுரம், கடலூர், ராணிப்பேட்டை, ஈரோடு, தருமபுரி, கரூர், நாகைப்பட்டினம் அண்ட் சிவகங்கை, தேனி, இந்த 9 நகரங்களில் தான் இது வந்து வரப்போகுது. சரி, ஓகே, எலெக்ஷன் வந்து இன்னும் ஒரு 1 இயரில் வருது, அதுக்காக வந்து அள்ளி விட போகிறாங்க, இது என்ன இப்போவா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, உடனேவா நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு டவுட்ஸ் கூட இருக்கலாம். பட் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், நெல்லை, இது மாதிரியான நகரங்களில் இந்த ஒரு தங்கும் விடுதிகளை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஹைலைட்டாக முக்கியமாக நம்ம பார்க்கணுன்னா, ப்ரைவேட் ஹாஸ்டல்ஸ், விமன் ஹாஸ்டல்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 24 hours செக்யூரிட்டி இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த சேஃப்டி செக்யூரிட்டி அப்படிங்கிறது பக்காவாக இருக்கும். அண்ட் ஒய்ஃபை, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ், அந்த குடிநீர், நல்ல க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், இது மாதிரியான பல ஃபெசிலிட்டிஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ப்ரைவேட் ஹாஸ்டல்ஸ்க்கு நிகரான ஒரு ஃபெசிலிட்டிஸ் தான் இதில் வந்து இந்த ஸ்கீமில் வந்து வரப்போகுது. ஸோ ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து அந்த விமென்ஸ், பெண்களுடைய வாக்கு அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்குது. அவருக்கு வந்து அந்த மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மத்தியில், அண்டு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பெண் ரசிகைகளே வந்து அவருக்கு அதிகம். இதை தாண்டி ஒரு சேஞ்ச் வேணும் தமிழ்நாட்டில் அப்படிங்கும்போது ஒரு பெரிய அளவில் ஒரு பெண்களோட கூட்டம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஃபாலோவிங் இருக்குது. பட் எனக்கு என்னென்னா, டிஎம்கே கவர்மெண்ட் பெண்களுக்கான திட்டங்கள் லாஸ்ட் 4 இயர்ஸில் அவங்க போட்ட திட்டங்கள், ஸோ இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு பெண்களுடைய வாக்கு டிஎம்கே கிட்டேருந்து விஜய் அவர்களுக்கு பெரிய அளவில் போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை வந்து எழுப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். உதாரணத்துக்கு ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ மகளிருக்கான பல ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. புதுமை பெண் திட்டம், இது மூலயமா வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்காக பெண்களுக்கு வந்து உதவுகிற இந்த திட்டமாக இருக்கட்டும். அப்புறம் மகளிர் உரிமை தொகை, மாதம் வந்து 1000 ரூபாய் அப்படிங்கிறது அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து வர அந்த திட்டம், அதுவும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் விடியல் பயணம், ஃப்ரீ பஸ் ஃபேர், மகளிருக்கான அந்த பஸ்ஸில் வந்து இலவசமாக டிக்கெட் இல்லாமல் அந்த போகிற அந்த ஒரு ஸ்கீமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கும்போது இது வந்து டிவிகேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காகவே இருக்கும். மகளிருடைய இந்த விமன்ஸுடைய ஓட்டு அப்படிங்கிறது டிஎம்கே பக்கம் வந்து இழுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுய உதவி குழுக்கள் இருக்காங்க இல்லையா, பெண்களுக்கான சுய உதவி குழுக்கள், அதில் வந்து 3500 சுய உதவி குழுக்களில் மூலயமா அவங்களுக்கு வந்து ஒரு 46,000 பெண்களுக்கு 366 கோடி கிட்டத்தட்ட ஒரு பேங்க் லோன் கிடைக்கிற மாதிரியான சில விஷயங்களும் வந்து இப்போ வந்து வரப்போகுது. அண்ட் அதோட ஹைலைட்டான ஒரு முக்கியமான விஷயம், 50 இவி ஆட்டோஸ், அதாவது எலக்ட்ரானிக் ஆட்டோஸ் வந்து லான்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதோட 100 பிங்க் ஆட்டோஸ், இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள், அதாவது பெண்களுக்காக வந்து பிரத்யேகமாக வந்து அந்த ஓட்டுறதுக்காக இவி ஆட்டோஸ், இதெல்லாம் வந்து ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து டிவிகே விஜய் அவர்கள் வந்து டிஎம்கே கிட்டேருந்து பெண்களுடைய அந்த சாலிடான வாக்கு வங்கி அப்படிங்கிறத தன் பக்கம் இழுக்க போகிறாரு. இதெல்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ உடனே இந்த வீடியோ பார்க்கும்போது சில பேருக்கு 200 ரூபா தம்பிக்கு வந்துருச்சு போல், தம்பி ஒரு டிஎம்கே 200 யூபி போல் அப்படின்னு வந்து சில பேர் நினச்சிருப்பாங்க. ஸோ நிறைய இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய என்னடா ஒன் சைடாகவே போயிட்டுருக்க, எப்போ பார்த்தாலும் டிவிகே பற்றியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. நம்ம சேனலில் எப்போவுமே நம்ம எல்லா பார்ட்டிஸ் பற்றியும் பேசுவோம். நம்ம இது மட்டும் கிடையாது, மத்திய பிரதேஷ்லேருந்து மகாராஷ்டிராலேருந்து எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸும், அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் தான் நம்ம சேனலில் வந்து எந்த ஒரு பயாஸ்டாக இல்லாமல் ஒரு நியூட்ரலிட்டியோடு வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஈக்குவலாக ஒரு பேலன்ஸ்டாக தான் வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹானஸ்ட்டாக நியூட்ரலாக வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயம் பற்றினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்டு
வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.